கடந்த காலத்துல நிறைய அந்த பிரச்சனைகளும் சொல்ல முடியாது, நிறைய ஒரு சந்தோஷங்களும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு சில இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியாக இருக்குது, கேது பகவான் சில சில சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம். உங்களுடைய சேமிப்பாகப்பட்டது கடந்த ஒரு 1.5 வருட கால அளவிற்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு விரயம், ஒரு தொழிலில் ஒரு பண நஷ்டம், ஒரு பொருள் நஷ்டம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த தமிழ் புத்தாண்டு பலன்களின் வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் சிம்ம ராசி. சிம்ம ராசின் சிம்மம்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா, பிறந்தா சிம்ம ராசி என்பர்களாக பிறக்கணும், இல்லாட்டி நம்ம பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சிம்மம்னு சொன்னாலே ஒரு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள்னா அது சிம்ம ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல நிறைய அந்த பிரச்சனைகளும் சொல்ல முடியாது, நிறைய ஒரு சந்தோஷங்களும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு ஒரு இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சோபக்கிருதம் முடிந்து ஏப்ரல் 14ஆம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகிறது. இந்த குரோதி வருடத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியான சூரியன் உச்சம் பெறார். எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்குது அப்படின்னு நம்ம பொதுவா பார்க்கணும்னா அந்த காலபுருஷன்னு சொல்லக்கூடிய அந்த 12 ராசி, மேஷ ராசியில தொடங்கி மீன ராசி வரைக்கும் தான் இந்த காலபுருஷன். அந்த காலபுருஷன்ல சூரியன்ற அந்த நவ கிரகங்களின் தலைவனான அந்த சூரியன் என்கிற அந்த ஒளி கிரகம், இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒளி கிரகமாகப்பட்டது அந்த மேஷ ராசி முதல் ராசிக்கு வரும்போது தான் அந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிர்ணயிக்கப்படுகிறது. சித்திரை, பங்குனி, மாசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் புத்தாண்டு அந்த சூரியனுடைய நகர்வை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுகிறது. மேஷ ராசியில இருக்கும்போது சித்திரை மாதம், ரிஷப ராசியில இருக்கும்போது பங்குனி மாதம், இப்படி அந்த சூரியனுடைய நகர்வு தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிகளும். இந்த மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த தொடக்கம் இருக்கும். எப்போதுமே வருடத்தின் முதல் மாதத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய ஆளுமையை வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு சில அந்த பிரச்சனைகளுடைய மாற்றங்கள் மாறுமே தவிர அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குரோதி வருடத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு வெற்றிகளை சம்பாதிக்க போறீங்க. அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் கடந்த ஒரு 6 மாதமாக அந்த குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன சலசலப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இது நாள் வரைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வாக்குவாதமுமே வந்தது கிடையாது. ஆனா கடந்த 1 வருடமாக தான் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே இப்பதான் வெளியில வருது. நாங்க இதை செய்ய மாட்டோம், எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியாக இருக்குது, எங்களுக்கு ஏன் கடனை ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு உங்களுடைய இதையே கேள்வி கேட்கின்ற அளவிற்கு அந்த குடும்பத்துல சில பிரச்சனைகளை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சில சில சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம். உங்களுடைய சேமிப்பாகப்பட்டது கடந்த ஒரு 1.5 வருட கால அளவிற்கு பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருக்கும். இது நாள் வரைக்கும் தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கிறது. அந்த வருமானத்தையே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வருஷ காலமா காணாம போச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. அந்த அளவிற்கு ஒரு விரயங்கள், அந்த தொழில்ல ஒரு விரயம், ஒரு தொழில்ல ஒரு பண நஷ்டம், ஒரு பொருள் நஷ்டம், இப்படி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த காலத்துல சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விரயங்களை நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. அந்த விரயத்தை நினைத்து நினைத்து உங்களுக்கு அந்த ஒரு 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 நாள் நைட்டு கூட உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நம்ம ஏமாறப்பட்டோமா, இந்த மாதிரியாக நம்ம ஒரு நண்பர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஒரு உறவினர் கூட சேர்ந்து தொழில் செஞ்சிருப்பீங்க. அந்த உறவினர் அந்த தொழிலில் இருந்து நல்ல வருமானத்தை சந்திச்சிருப்பாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழிலில் இருந்து 0 தான் சந்திச்சிருப்பீங்க. ஏன் அப்படி அப்படின்னா, அவர் உங்களை விட திறமைசாலியாக செயல்பட்டு அந்த ஆர்டரை எல்லாம் வாங்கிட்டார் உங்களுக்கு முன்னாடி. ஆனாலும் நீங்க அந்த பின்தங்கிய நிலையில இருந்ததுனாலதான் உங்களுடைய மனதாகப்பட்டது ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதனால உங்களுடைய தொழில் எல்லாமே ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல முதல் முற்பகுதியில உங்களுக்கு அந்த ஒரு தொழில்ல ஒரு சின்ன வளர்ச்சி அதிகமாக காத்துட்டு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி சூரியனே உச்சம் பெறார். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல உச்சம் பெறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது உங்க தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் வரும். எந்த நாள் இது நாள் வரைக்கும் இதே நேர்மையோட தான் அந்த தொழிலை செஞ்சிருப்பீங்க, ஆனாலும் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைய பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து இந்த நேர்மைக்கு உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும், ஒரு வெகுமதி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். உங்களுடைய நேர்மையான ப்ராடக்டை வாங்கினதுனால நான் இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாடிக்கையாளர் உங்களை வந்து பாராட்டிட்டு போகக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான். குரு 10ஆம் இடத்திற்கு செல்வதனால அந்த தொழிலில் ஒரு பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நேரம். அதே சமயத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலைக்கு செல்கின்றீர்கள்னா அந்த வேலையில இருக்கக்கூடிய இடத்துல மிகுந்த ஜாக்கிரதையோட இருக்கணும். சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே வேலை செய்யற இடத்துல ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறது. ஏன்னா தான் எடுக்க முடிவு தானே அவங்க எல்லாரும் எடுக்க போறாங்க, அதனால நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க அப்படின்னு ஒரு அசாத்தியான ஒரு தைரியத்தோட வேலை செய்வாங்க. அந்த மாதிரியாக இல்லாமல், ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். எப்போதுமே உங்களை அது ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருப்பார். நீங்க எந்த நேரமானாலும் அந்த வேலையை விடுவதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும். அதனால நீங்க அந்த வேலையில எப்போதுமே நீங்க ஒரு முழு கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா அந்த கேதுவாகப்பட்டவர் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். கேதுன்றவர் எப்போதுமே ஒரு யோகக்காரகன், ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரண கிரகம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் சர்வதோஷம் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் எல்லாரும் பார்க்குறோம். ஆனாலும் அவர் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். யோகத்தை கொடுக்கும்போது நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம அதை தேவையில்லாமல் வேற மாதிரி நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அந்த யோகம் திரும்ப வரவே வராது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையே சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையே உங்களுக்கு உகந்த மாதிரியான வேலை தான். அதை விட்டுட்டு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையின் மூலமாக பல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். அப்பா சொத்து, அம்மா சொத்து, அடுத்து தாத்தாவோட சொத்து, தாத்தா கிட்ட இருந்து வரக்கூடிய பணங்கள். ஒரு சின்ன பேர குழந்தை இருக்கிறாங்கன்னா அந்த பேரனுக்கு அந்த தாத்தா மூலமாக நிறைய வருமானம் வரும். தாத்தா பார்க்க போதெல்லாம் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்பாரு. பார்க்கும்போதெல்லாம் எல்லாம் அவருக்கு என் பேரனுக்கு தான், என் பேத்திக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு நேரம் அவர்களுக்கு மிக அருமையாக இருக்கும். அதனால பூர்வீகத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய வருமானங்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்து இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம்ன்ற ஒரு அற்புதமான ஒரு செயல் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தத்து எடுக்கிற அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் பண்ணிட்டீங்க. ஆனாலும் குழந்தை பாக்கியம்ன்றது எதுவுமே நடக்கலை நமக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த குழந்தை பாக்கியத்திற்கும் வேலையில்
அது நிரந்தரமாக இருப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னா, மாதந்தோறும் வருகின்ற பிரதோஷத்தன்று, ஒவ்வொரு மாதமும் அந்த பிரதோஷம் வரும். அந்த பிரதோஷத்தன்று நீங்கள் அங்கே போய் சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வரக்கூடிய வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செழிப்பான வருடமாக இருக்கும். அந்த பிரதோஷத்தன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னா ஒரு 4 விளக்கு ஏற்றணும் சிவபெருமானுக்கு. சிவபெருமான்னு சொல்கிறத விட அந்த நந்தியம் பெருமாளுக்கு, நந்தியின் மூலமாக பார்க்கின்ற சிவன் தான் அந்த சிவபெருமான். அதை பிரதோஷத்தன்று பார்க்கக்கூடிய அந்த சிவபெருமான். வெறும் சிவனை பார்க்கறத விட அந்த நந்தியின் 2 காதுகளுக்கு நடுவில் பார்க்கின்ற அந்த தரிசனம் தான் அந்த நந்தியம் பெருமாள். அந்த நந்தியம் பெருமாளுடைய ஆசிர்வாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் இந்த ஆண்டில் கிடைக்க போகுது. அதனால் ஒவ்வொரு பிரதோஷமும் நீங்கள் மறக்காமல் சென்று ஒரு அர்ச்சனையோ வழிபாடு, அடுத்து ஒரு தீபம் ஏற்றுறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மாற்றங்கள், முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் வருவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணித்து சொல்கின்ற பலன்கள். இந்த பரிகாரம் நான் பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.